ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கஹானி பிளே வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த லங்கோட்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட் 5 and 6 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோட் 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்தாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால சோ அது தொடர்ந்து அதோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே ஹைப்னு ஒரு பட்டன் காட்டுங்க, அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பீம்சிமோடைய மனைவி தாங்க காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய லங்கோட்டை மடிச்சு வச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த மருத்துவச்சியான அந்த ராணி அங்க வருவாங்க. வந்தவ இவங்களை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, அண்ணி நீங்க இப்படி பண்றதெல்லாம் தப்பு. ஒரு பைலானுடைய மரியாதையும் மானமும் அவருடைய லங்கோட்ல தான் இருக்கு. ஆனா நீங்க தெரிஞ்சே அதை அடமானம் வைக்கிறீங்க அப்படி சொல்லும் போது, நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படி சொல்லி இவ கேட்பாளா. அதுக்கு அந்த மருத்துவச்சி என்ன சொல்லுவானா, இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுது. நீங்க வேண்மைதான் அவரை தோக்க சொல்றீங்க. அவர் தோக்கறதால தான் உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீங்க பீம்சிங்க தோக்க சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இப்ப கொஞ்ச நேரத்துல அவ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவா. என்ன மன்னிச்சிரு, நான் எதனால பண்றேன்னா, பீம்சிங் வந்து சண்டை போறதுல உண்மையானுமே அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எவ்வளவு பேர் ஆளை வந்தாலும் அவர் அசால்ட்டா அடிப்பாரு. ஆனா அவரால் பெட்ரூம்ல என்ன அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என் கூட அந்த மாதிரி இருக்கும் போது அவரால் முடிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் என்ன சொல்லணும்னா, நீங்க இதுமே பைல்வான்ட்ட தோத்தீங்கன்னா நான் எப்படி அவங்க கூட போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அவரு எனக்காக அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட அந்த ராணி ஷாக் ஆயிட்டு, அட இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காகவா இவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்ன சொல்ற இது சின்ன விஷயமா அப்படின்னு அவ கேட்பாளா. அதுக்கு இவன் என்ன சொல்லனா, ஆமா நான் கொஞ்சம் மருந்து தரேன், அது மட்டும் ஒரு வாரம் அவருக்கு கொடு, அதுக்கப்புறம் பாரு அந்த ஒரு வாரத்துல அவர் ரெடி ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம், இந்த மருந்து ஒரு வாரம் சாப்பிடும் போது நீ அவர் கூட அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், உண்மையாவே அவர் சரியாயிடுவாரா அப்படின்னு கேட்பாளா. கண்டிப்பா நீ வேணா கொடுத்து பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சந்தோஷப்படலா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. நம்ம தேஜா என்ன பண்ணோம்னா, அவன் மனைவிக்கு குஸ்தி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு கையை இது மாதிரி பிடிச்சி முறுக்கி அப்படியே கீழே போட்டனா அவளால எழுந்திருக்க முடியாது, அப்புறம் நீ தான் வின் பண்ணுவ, அப்படி இல்லைன்னு வச்சுக்க நீ தோத்துருவ அப்படி சொல்லும் போது, அவ்வளவுதானே குடு அப்படி சொல்லிட்டு அவ ஒர்க் அவுட் பண்ணும்போது அவளோட சரியா பண்ண முடியாதா. உடனே இவனும் டென்ஷன் ஆகி கத்துவாங்க, நீ இப்படி பண்ணனா எப்படி அவளை ஜெயிப்ப, அவ அசால்ட்டா ஒன்னு அடிச்சு போட்டுருவா அப்படி சொல்லும் போது, அப்படி எல்லாம் சொல்லாத, அவ கை காலை உடைக்காம நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுனா, அவன் வீட்டுக்காரன் சொன்ன மாதிரியே அவனோட கையை பிடிச்சி முறுக்கி டப்புன்னு கீழே படுக்க வச்சு மேலே ஏறி உட்காந்துருவாங்க. இவளும் ரொம்ப மும்முரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ராணி என்ன பண்ணுவானா, நம்ம பீம்சிங்கோட மனைவிக்கு அவ சொன்ன அந்த மருந்து எடுத்தாந்து கொடுப்பாங்க. கொடுத்தவன் என்ன சொல்லணும், இங்க பாரு ஒரு வாரத்துக்கு இந்த மருந்து கொடு, அது மட்டும் இல்லாத இந்த ஆயில வச்சு நல்லா அந்த இடத்துல மாலிஷ் பண்ணு, எந்த அளவுக்கு நீ பண்றியோ அந்த அளவுக்கு அது நல்லாவே வேலை செய்யும் அப்படி சொல்லிட்டு அவ அந்த மருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா, அந்த ஊர் தலைவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஃபைட் அரேஞ்ச் பண்ணிருப்பாருங்க. இப்ப தேஜாவோட மனைவிக்கும் அதுக்கப்புறம் விஜயோட மனைவிக்கும் சரியான சண்டை நடக்குங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம விஜயோட மனைவி ஜெயிச்சிருவாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீன் பார்த்தனா, நம்ம தேஜாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவோம்னா, அவனுடைய லங்கோட எடுத்துட்டு நம்ம விஜயோட ரூமுக்கு போவாங்க. அங்க பார்த்தனா விஜய் ஏற்கனவே செமையா வெறியா இருக்கிறதால அந்த லங்கோட வாங்கி அப்படியே புடிங்க ஓரம் வச்சுட்டு அவருடைய மனைவி கூட சேர்ந்து சரியா மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அவளை அந்த பெட்ல உட்காரச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 5வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 6வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த 6th எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம பீம்சிங் ஒரு வாரமா அந்த மருந்து சாப்பிட்டு செம்மையா ஆனதால அவருடைய மனைவியை வச்சு சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாருங்க. சும்மா வெறியா அவங்க மனைவி பண்ணிட்டே இருக்கும்போது அவளாலே தாங்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு பெயினா இருக்குமா. இவரு சும்மா வேற லெவல்ல ஹார்ஸ் ஓட்டிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கட்டத்துல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவனை கேட்பானா, இதுக்கப்புறம் நீங்க நல்லாவே ரெடி ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய இழந்த மானத்தெல்லாம் நீங்க திரும்ப மீட்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் மனசுல நினைப்பான், கண்டிப்பா இதுக்கப்புறம் பீம்சிங்னா யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி அப்படியே ஆசையா கட்டி பிடிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, இந்த பீம்சிங் என்ன பண்ணோம்னா, நம்ம முதலாளி இருக்காரு இல்லையா, அதங்க அந்த ஊர் தலைவர், அவர்கிட்ட போயிட்டு தலைவரே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படி சொல்லும் போது, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இவன் கேட்பானா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் திரும்பவும் ஃபைட் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவரு, இங்க பாரு நீ ஏற்கனவே 2 முறை ஃபைட் பண்ண, ஆனா அந்த 2 முறையும் நீ ரொம்ப கேவலமாவே தோத்த, ஆனா அதனால கஷ்டப்பட்டது நீயும் உன் மனைவி மட்டும்தான், இப்ப வந்து திரும்ப ஃபைட் பண்ணணும்னு கேக்குற அப்படி சொல்லும் போது, அம்மா தலைவரே நான் அப்ப தோத்தப்ப என் மானம் போயிடுச்சு, ஆனா இப்ப நான் அதை திரும்ப பெறறதுக்காக தான் வந்திருக்கேன், ஆனா முக்கியமான கண்டிஷன், நான் ஒரே நேரத்துல 2 பேரு கூட சண்டை போடணும் அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அந்த தலைவரும் ஷாக் ஆயிடுவாரு, என்ன நீ வளர்ற, ஒருத்தனாலே உன்னால சமாளிக்க முடியல, இப்ப நீ 2 பேர் கூட சண்டை போடணும்ன்ற
அப்படி சொல்லும்போது, ஆமா தலைவரே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னோட பலத்தை பத்தி எனக்கு தெரியும். ஏதோ போனாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த முறை அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் தான் சொல்றேன் இல்லையா, எனக்கு 2 பேர் கூடயும் ஒரே நேரத்துல ஃபைட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது, உடனே ஊர் தலைவரும், இங்க பாரு, அவங்க கூட நான் ஃபைட் அரேஞ்ச் பண்றேன். ஆனா நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க, ஒரே நேரத்துல அந்த 2 பேரும் உன்னுடைய லங்கோட எடுத்துப்பாங்க. உன் மனைவி கூடயும் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மேட்டர் பண்ணுவாங்க. அது ஓகேவா உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, தலைவரே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா நான் அவங்கள ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுங்க லங்கோட நான் உருவி விடுவேன். என்னோட மானத்தை நான் திரும்ப காப்பாத்தணும்னா இந்த ஃபைட் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த ஊர் தலைவரும், சரி ஓகே, உனக்காக நான் ஃபைட் அரேஞ்ச் பண்றேன், நீ கிளம்பு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த ஃபைட் பண்ற இடத்துல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா நம்ம பீம் சிங்கும் அதுக்கப்புறம் அங்க தேஜாவும் தேஜா கூட விஜயும் 3 பேர் ரெடியா இருப்பாங்களா. ரெடியா இருக்கும்போது நம்ம பீம் சிங்கை பார்த்துட்டு எல்லாமே கேலியா சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே ஜெயிச்ச அந்த தேஜாவையும் அதுக்கப்புறம் விஜயம் வச்சு பயங்கரமா கத்தி பாராட்டிட்டு இருப்பாங்க. இவர் தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா அப்படி சொல்லி கத்தும் போது, யாரும் பேசாதீங்க, முதல்ல என் கூட மோதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பீம் சிங் கத்த, இப்ப அவனுக்கு 2 பேர் என்ன பேசிப்பானுன்னா, என்ன விஜய், இன்னைக்கு நம்ம 2 பேரையும் கூட சண்டை போடுறதுக்கு எதுக்காக கூப்பிட்டான்னு எனக்கு புரியலையே, இவனுக்கு ஏதாச்சும் மண்டையில கிண்டையில அடிபட்டுருச்சா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியல, அவன் தான் ஃபைட் வேணும்னு சொல்லி கூப்பிட்டானா, நானும் என்ன வந்தது லாபம் தானே அப்படி சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, இல்லடா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஆளே இவனை ஈஸியா ஜெயிச்சோம், ஆனா இவன் என்னன்னா நம்ம 2 பேர் கூட ஃபைட் பண்ணணும் வந்திருக்கானே, உனக்கு எதுவும் தப்பா தோணலையா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தோணல, இவனை பார்த்தா டம்மியா தான் இருக்கு அப்படி சொல்லும்போது, பின்னாடி இருந்த அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க, தேஜா சொல்றது சரிதாங்க. ஏன்னா அவர் ஏன் சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தவர் திடீர்னு 2 பேர்த்துக்கு ஃபைட்ல கூப்பிடுறாருன்னா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படி சொல்லும்போது, என்னடா ஆளா இருக்கு ரொம்ப சீன் போடுறீங்க, சரி ஓகே சண்டை நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படி சொல்லும்போது, இப்ப அந்த வேலைக்காரி நம்ம பீம்சிங் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய முழு திறமை காட்டி அவங்கள சீக்கிரமா தோக்கடிங்க அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கப்புறம் என்ன ஃபைட் சும்மா வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிடுங்க. இந்த பீம்சிங் என்ன பண்ணுவாருன்னா 2 பேர்த்து கழுத்தை பிடிச்சி சும்மா சொட்டு தலையில அடிப்பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட்டு வெறியவே இருக்கும். இவங்களே மிரண்டுடுவானுங்க. என்ன இது ஃபர்ஸ்ட் ஃபைட்ல பார்த்தனா இவன் ரொம்ப இன்னசென்ட்டா அடி வாங்கிட்டு இருந்தான், இப்ப பார்த்தா நம்மள கிட்ட கூட விட மாட்டான், ரொம்ப முரட்டுத்தனமா அடிக்கிறானே அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முழு மூச்சு கொடுத்து அவங்க கூட போராட, ஆனா பீம்சிங் என்ன பண்றான்னா சும்மா அசால்ட்டா 2 பேரும் அடிச்சு வின் பண்ணிடுவாருங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவனால எழுந்திருக்க முடியாதா. இப்ப அந்த தோத்தவங்கள 2 மனைவியும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. சே என்ன இது இப்படி தோத்துட்டாங்களே அப்படின்னு ஷாக் ஆகும்போது நம்ம பீம்சிங்கும் ஏந்து நின்று பயங்கரமா கத்துவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல பார்த்தனா தலைவன் வேற லெவல்ல புகையை போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, இப்ப அங்க பார்த்தனா அந்த 2 பேரும் ஃபைட்ல தோத்தாங்க இல்லையா, அவங்களோட 2 மனைவியும் அவங்களுடைய லங்கோட்டை எடுத்துட்டு வந்து நம்ம பீம்சிங் கிட்ட கொடுக்க, அவர் அந்த லங்கோட்டை வாங்கி அப்படியே ஸ்டைலா தூக்கி போட்டுட்டு 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சி செம்மையாவே கிஸ் பண்ணுவாருங்க. இந்த பொண்ணுங்களும் சும்மா இல்ல, ஏன்னா ஏற்கனவே தலைவர் மருந்து வரத சாப்பிட்டுருப்பாரா, அதனோட வீரியம் சும்மா வேற லெவல்ல இருக்கிறதால இந்த 2 ஆன்டிங்களை போட்டு சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாருங்க. இவங்க பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 3 பேர் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் இதுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதனோட லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலோட நேம் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி டெலிகிராம்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பா காட்டுங்க. ஸோ அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி கைஸ், இதனோட விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.